வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். ஞானி கவிஞர் துறவரம் பூண்டு தத்துவ பாடல்களை இயற்றிய ஒரு ஆன்மீகவாதி, இப்படி பல முகங்கள் கொண்ட பட்டினத்தாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இரவு நேரமானதுனால போகிறதுக்கு தாமதமாகிடுச்சு. உள்ளே நுழைஞ்சோடனே வலதுகை பக்கம் பட்டினத்தார் லிங்க உருவில் இருக்கிற இடம் இருக்குது. அதுக்கு ஏத்தாப்பில் ஒரு தியான மண்டபம் இருக்குது. பட்டினத்தாரின் இறுதி காலத்தில் திருவொற்றியூரில் தன்னை மணலில் புதைக்கும்படி செய்து லிங்க உருவில் எழுந்தருளி இருந்தாராம். வள்ளலார் ஜோதி உருவிலும் பட்டினத்தார் லிங்க உருவிலும் இறைவனுடன் ஐக்கியமானவர்கள். பட்டினத்தார் இறைவனுடன் இரண்டரை கலந்த தினம் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம். ஆலயத்துக்குள்ளே நம்ம எதுவும் புகைப்படம் எடுக்கக்கூடாது. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய சித்து உலகறிய செய்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்குது. அதை வேணால் நம்ம புகைப்படம் வீடியோ எடுத்துக்கலாம். பட்டினத்தாருடன் தொடர்புடைய பேய் கரும்பு கசப்பு சுவையுடைய ஒரு கரும்பாகும். பட்டினத்தார் தனது இறுதி காலத்தில் திருவொற்றியூர் வந்தபோது தனக்கு முக்தி எப்போது கிடைக்கும் என்று இறைவனிடம் கேட்க, எந்த இடத்தில் உன் கையில் இருக்கும் பேய்கரும்பு இனிக்குமோ அந்த இடத்தில் தான் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று இறைவன் கூறியதாக நம்பப்படுகிறது. அவருடைய ஆலயத்தின் உள்ளேயும் அவருடைய கையிலேயும் இந்த கரும்பை பார்க்கலாம். திருவிடைமருதூரில் சிவபெருமானே தண்ணீர் கொண்டு வந்து பட்டினத்தாரின் தாகத்தை தீர்த்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் பல இடங்களில் ஜீவசமாதி இருக்குது. அதில் ஆன்மீகத்தை உணர வைத்த பல சித்தர்களில் ஒருவராக தனித்துவம் வாய்ந்தவர் பட்டினத்தார். 11ஆம் நூற்றாண்டில் பூம்புகார் நகரில் பெரும் செல்வச் செழிப்புள்ள வணிக குலத்தில் பிறந்தவர் தான் இந்த திருவெண்காடர் என்ற பட்டினத்தார். இவர் ஞானி மற்றும் கவிஞராவார். வாழ்க்கையில் நிலையற்ற தன்மையை உணர்ந்து துறவரம் பூண்டு பல தத்துவ பாடல்களை இயற்றியவர். இவரது சீடர் பத்திரகிரியார் ஆவார். இவர் திருவொற்றியூரில் முக்தி அடைந்ததாக கூறப்படும் இடம் தியாகராஜ சுவாமிகள் வடிவுடையம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ளது. இவர் சிவகலையை திருமணம் செய்து கொண்ட பின் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்ததால் சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார். அது சமயம் திருவிடைமருதூரில் உள்ள சிவசர்மர் என்ற சிவபாகியர் தனக்கு திருமணம் செய்வதற்கு கூட பணம் இல்லையே என்று மிகவும் வருந்தி சிவபெருமானை வேண்டினார். அப்பொழுது சிவபெருமான் குழந்தை வடிவில் அவர் முன் தோன்றி தன்னை விற்று பணம் பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். மருதவாணர் என்று பெயரிடப்பட்ட அந்த குழந்தையை 1000 பொன் கொடுத்து திருவெண்காடர் வாங்கி செல்வச் செழிப்போடு அவர் வீட்டில் வளர்க்கலானார். அந்த குழந்தை இறைவனாயிற்றே திருவெண்காடர் வீட்டில் பல அற்புதங்களை நிகழ்த்தலானார். உலகியல்பின் நிலையாண்மையை திருவெண்காடருக்கு உணர்த்த எண்ணிய மருதவாணர் திருவெண்காடருக்கு ஒரு பொட்டலம் ஒன்றை அனுப்பி வைத்தார். மருதவாணரை தேடிய திருவெண்காடர் அந்த பொட்டலத்தை பிரித்து பார்த்தார். அதிர்ந்து போனார். அதில் ஒரு காதற்ற ஊசியும் நூலும் இருந்தது. அத்தோடு பனை ஓலையில் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கே என்று எழுதியிருந்தது. தனது செல்வமும் புகழும் இவ்வளவுதான் என்று உணர்ந்தார். உலகியல் வாழ்வில் எதுவுமே நிலையற்றது என்று உணர்ந்து பட்டினத்தார் அது முதல் துறவரம் மேற்கொண்டார். இவர் பல நேரங்களில் சுடுகாட்டு சாம்பல் மீது கோவண ஆண்டியாய் அமர்ந்திருப்பாராம். பல இடங்களில் பிச்சை எடுத்து உண்பாராம். காஞ்சி, திருவண்ணாமலை, திருவெண்ணைநல்லூர், திருப்பாதிரி புலியூர் என்ற இடங்களில் அவர் பிச்சை எடுக்கும் போது அவரை திருடன் என நினைத்து அவரை நைய புடைத்தனராம். அதன் பின் மக்கள் தங்கள் தவறை உணர்ந்து அவரிடம் மன்னிப்பு கோரினர். இவர் பிச்சை எடுப்பதை அவமானமாக கருதிய உறவினர்கள் பலர் அவரை கொல்ல சதி செய்தனர். இவரை கொல்ல நினைத்த உறவினர்கள் நஞ்சு கலந்த அப்பத்தை அவரை உண்ண சொல்லி கொடுத்தனராம். அதை புரிந்து கொண்ட பட்டினத்தார் தன்வினை தன்னை சுடும் என்று சொல்லி அவர்களது வீட்டு கூரையின் மேல அந்த அப்பத்தை சொருகி வைத்தாராம். அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது. இவரது தாயார் இறந்த போது இடுகாட்டில் இவர் பாடிய பாடல்கள் அனைவரையும் உருகச் செய்து கண்களில் நீரை வரவழைக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கமெண்ட் பண்ணுங்க.